ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படிங்கிற போன அத்தியாயத்துல கர்ம சந்நியாசம், கர்ம பல சந்நியாசம் இது பத்தியும் ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டே வந்தார். அதுல ஞானத்தினுடைய மகிமையை நிறைய சொன்னார். அப்ப எப்பவுமே அவர் பேசும்போது ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்லும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி அவர் கர்மத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி கர்மத்தை யோகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, அவர் அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஞானத்தை சொல்றதன் மூலமாக ஞானத்தை புகழ்ந்தார் அப்படின்னு அங்கேயும் பார்த்தோம். 3வது அத்தியாயத்துல வர அங்க எது எனக்கு ஸ்ரேயஸ்னு கேக்குற, உனக்கு கர்மம், எனக்கு ஏன் கர்மத்தை நீ கோரமான கர்மத்தை பண்ண சொல்ற அப்படின்னு கேட்டா, ஞானம் தானே நல்லதுன்னு நீ சொல்ற, அதனால ஞானம் தானே சிறந்ததுன்னு கேட்டா, இல்ல கர்மத்தை எப்படி பண்ணணும்னு உனக்கு மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு கர்மத்தை யோகமாக பண்றது எப்படி அப்படிங்கறத 3வது அத்தியாயம் பூரா கர்ம யோகத்தை பற்றி விளக்கி கொண்டு வருகிறது. கர்மத்தை யோகமா பண்ணாம நம்மள தடுக்கக்கூடிய குணங்கள் எது அப்படின்னு காமம் தான், குரோதம் தான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அது எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு? அஸ்ய அதிஷ்டானம் கிம் அப்படின்னா, இந்திரியங்கள் தான் அதனுடைய அதிஷ்டானம், அதை கண்டுபிடிச்சு அதை நீ விரட்டையே விடணும் அப்படின்னு அதுக்கு சொல்லி, அதோட கூட அதை கடைசியில முடிக்கிறச்சே என்ன சொன்னாரு, இந்த ஞானத்தோடு கூட ஒருவன் காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு அங்க முடிச்சு. அதுக்கப்புறம் ஞான கர்ம சந்நியாசத்துக்கு வரும்பொழுது அதனுடைய கண்டினியூஷனா சொன்னார், இந்த ஞானத்தோடத்தான் எல்லாரும் காரியம் எல்லாம் பண்ணியிருக்காங்கப்பா, எப்படி கர்மத்தை பண்ண வேண்டும் அப்படின்னு ஞான பூர்வகமாக கர்ம பலன்களை சந்நியாசம் செய்துதான் ஒவ்வொருவரும் காரியத்தை பண்ணி இருக்கிறார்கள். நான் விவஸ்வானுக்கு சொல்லி கொடுத்தேன், விவஸ்வான் மனுவுக்கும் மனு இக்ஷ்வாவுக்கும் இப்படித்தான் இந்த ஞான பரம்பரையானது இருந்து கொண்டிருக்கிறது இப்படிங்கிறத சொல்லி, அந்த ஞான கர்ம சந்நியாசம்னா என்ன, கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பது, அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பதுன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை மிக விரிவாக பகவான் விளக்கி கொண்டு வந்தார். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு என்ன ஆயிடுத்து, இப்பவும் நீ என்ன பண்றன்னா சந்நியாசத்தை தான் புகழற, இந்த நேரத்திலையும் கூட நீ சந்நியாசத்தை தான்ப்பா புகழற அப்படின்னு அவர் என்ன சொல்றார், சந்நியாசம் பெருசா இல்ல ஞானம் இது கர்ம யோகம் பெருசா, எனக்கு அது புரியவே இல்லை. சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர் யோகஞ்ச சம்சசி, நீ முதல்ல சந்நியாசத்தை பெருசா பேசுற, இல்ல முதல்ல இல்ல எல்லா தடவையும் நீ முடிக்கிறச்சே சந்நியாசம் தான் பெருசுங்கிற, அப்புறம் யோகம் தான் பெருசுங்கிற, அது ரெண்டுமே நீ புகழக்கூடியதா இருக்கே, அப்ப எனக்கு எதுப்பா சூட்டபிள், ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் சூட்டபிள் ஃபார் மீ, எல்லாருக்கும் அதான் வேணும். இது அர்ஜுனன் கேட்கிற கேள்வின்னு நினைக்க கூடாது. அர்ஜுனனை போலத்தான் நாம அத்தனை பேருமே இருக்கும். சாதாரணமா ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறது, நமக்கு இயற்கையாக தெரியக்கூடிய விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்பே தேவையில்லை. நம்மளுக்கு விஷயம் புரியுறது, ஆனா புரியாம இருக்கு, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிற சமயத்துல நமக்கு யாராவது ஒருத்தரோட ஹெல்ப் தேவையா இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க சொன்னதுனாலதான் செஞ்சேங்கிற பழியாவது போடலாம், அதுக்காவது அந்த ஹெல்ப் யூஸ் ஆகும். அப்ப நம்ம யார்கிட்டயாவது கன்சல்டேஷன் போறோம், கவுன்சிலிங்க்கு போறோம், இந்த இடத்துல என்ன அர்ஜுனனுக்கு சொல்றார் அப்படின்னு, அர்ஜுனன் எனக்கு நிச்சயமா நன்மை தரக்கூடியது எது அப்படின்னு கேட்கிறான்னா, நம்ம அத்தனை பேருக்கும் அதே பிரச்சனை தான் ஓடிக்கொண்டு. ஏன்னு சொன்னா, எங்கேந்தானாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா முதல்ல அங்கேருந்து வெளியில ஓடுறத தான் எல்லாருமே சேஃப் மெத்தடா நினைப்பாங்க. ஒரு தீ பத்தி எரியறது ஒரு பில்டிங்னா, இல்ல இருந்து நான் தீயோட ஃபைட் பண்றேன் அவனா சொல்லுவாங்க, அவனுக்கு அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டே இல்லாம, அந்த தீ அணைப்பு கருவியை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு புரிதல் இல்லாம, அதுக்கான ட்ரைனிங் இல்லாம அவன் எப்படி உள்ள நின்று போராடுவான்? முதல்ல ஃபிளீட் தான். இந்த வெளியில ஓடுறதுங்கிறது தான் எல்லாருக்குமே சௌகரியமான கரெக்டான ஒரு மெத்தடா இருக்கும், அது நார்மல். ஆனா சில இடங்கள்ல வெளியில ஓட முடியாது. லைக் நம்மளோட வாழ்க்கையில நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை விட்டு ஓட முடியுமா? நிச்சயமா ஓட முடியாது. எப்படி தாங்கிக்கிறது? அவங்க ஒவ்வொருத்தரோட மூட் ஸ்விங்ஸையும் எப்படி தாங்கிக்கிறது? ஒவ்வொருத்தரோட இமோஷன்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்றது? இங்க விஷயமே என்னன்னா, அர்ஜுனனுக்கு இருந்து
களமாட கற்றுக் கொடுக்கிறார். நமக்கும் இருந்து களமாடுற ஞானம் தான் வேணும். அதனாலதான் பகவத்கீதா இஸ் மோர் ரிலவென்ட் டு அஸ். இல்லைன்னா நம்மளுக்கு அது ரிலவெண்டாவே இருக்கவே இருக்காது. யாரோ காட்டுல உட்காந்து 4 சன்னியாசிகள் படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போயிடும். பகவத்கீதா மாத்திரம் இல்ல, உபனிஷத் கருத்துக்கள் அத்தனையுமே வெரி மச் ரிலவென்ட் டு அவர் லைஃப். அதனாலதான் அது இன்ன வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. காரணம் அதுதான். அதனால அவர் என்ன கேட்கிறான், எனக்கு எது நல்லது, எனக்கு நல்லது எதுவோ அதை நீ சொல்லணும், இப்ப சொல்லணும் அப்படின்னு கேட்கிறான். பகவான் பதில் சொல்லிட்டார். போன தடவை அந்த 2வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். சந்நியாச கர்ம யோகஸ்ட நிச்சயச கராவுபம். ரெண்டுமே நிச்சயமாக நன்மையைத்தான் தருகிறது. ஆனா அது 2ல ஒண்ணு பெட்டர்ப்பா அப்படின்னு. ஒண்ணு எது பெட்டர்னா, கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்ற. இப்ப யார உத்தேசிச்சு சொல்ற? யார் கேட்டிருக்கா? அர்ஜுனன் கேட்டு என்னன்னு கேட்டிருக்கான், எனக்கு எது நன்மைன்னு கேட்டிருக்கான். ஹி இஸ் ரெப்ரசன்டிங் அஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க. இல்லைன்னா இதுல ரிலவன்ஸ் பார்க்கலன்னா நமக்கு இது ஏதோ ஒரு லெக்சர் அப்படி மாதிரி இருக்கும். நோ, இட் இஸ் ஃபார் மை ஓன் லைஃப் அப்படின்னு அதை ஓன் அப் பண்ணிக்கணும். அப்பனாதான் பகவத்கீதா வில் பி மோர் ரிலவென்ட் டு அஸ். அப்ப நமக்கு அவன் என்ன கேட்கிறான், எனக்கு எது நல்லதுன்னு கேட்கிறான் இல்லையா? அதனால ஸ்ட்ரெயிட்டா அழகா பதில் சொல்லிடுறாரு. இது ரெண்டும் நல்லதுதான். ரெண்டுமே உனக்கு ஸ்ரேயசத்தான் கொடுக்க போறது, மேலான நன்மையை கொடுக்க போகிறது. ஒரு மனித வாழ்க்கையில மேலான நன்மை என்றால் அது முக்தி தான். அதை தவிர அதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட் ஆன்சரே கிடையவே கிடையாது. ரைட்டு. ஆனா கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்ம யோகம் என்பது சிறந்தது, அது உனக்கு சிறந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இவன் இந்த அர்ஜுனனை பொறுத்தின வரைக்கும் லோக சங்கிரகம் பண்ணுப்பான்னு அவர் சொல்லவே இல்லை. நீ உனக்கு சித்த சுத்திக்கே இன்னும் வேண்டி இருக்கு, அதனால நீ கர்மயோகம் தான் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, கர்மயோகம் பண்ணி சித்த சுத்தி அடையாமல் கர்ம சந்நியாசம் பண்றேன் அப்படின்னு யாராவது கிளம்பினா அட்டர் ஃபெயிலியர் ஆயிடும் அந்த லைஃப். நான் போன தடவை உங்களுக்கு நிறைய அதனுடைய விளைவுகள் எல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஆன சில கதைகள் எல்லாமும் சொன்னேன். இப்ப 3வது ஸ்லோகத்தை நாம இன்னைக்கு படிக்கணும். இது நம்ம ஏற்கனவே போன தடவை வாசிச்சாச்சு, அதனால நான் இப்ப அர்த்தத்துக்கு சொல்றேன். நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ஹே மகாபாகோ, பெருந்தோள் உடையவனே. நல்லா உற்சாகப்படுத்துற. இவன் இப்படி சொல்லிட்டோடனே சொயின்னு ஆயிடுவான்ல, உனக்கு கர்மயோகம் தான் சிறந்தது. ஏன் இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் ஃபைட்டை போடுன்னுட்டே உட்காந்துருக்கும், ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டான், நம்ம எதிர்பார்க்கிற ஆன்சரே இந்த ஆள் கிட்ட இருந்து வரல அப்படின்னு அவன் கொஞ்சம் ஒரு சொணங்கிடுவானா இல்லையா? அதனால அவனை உற்சாகப்படுத்த, நீ பெரிய தோல்லாம் வச்சிருக்க, சூப்பரா ஃபைட் பண்ணுவ, உன்னோட இதுல அம்புரா துணியில போடுற அம்பெல்லாம் தீரவே தீராது, அப்படியெல்லாம் இருக்கு. இல்ல நம்மளா யோசிச்சுக்கணும் இதெல்லாம். அப்படி அவர் உற்சாகப்படுத்தி அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். எவன் ஒருவன் ந துவேஷ்டி ந காங்க்ஷதி, இதுதான் கண்டிஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ந துவேஷ்டின்னு சொன்னா வெறுப்பதில்லையோ, ந காங்க்ஷத்தின்னு சொன்னா ஏங்குவதில்லையோ, சக அவன் நித்திய சந்நியாசி, எப்பொழுதும் துறவியாகத்தான் அவன் இருக்கிறான். ஞேயக என்று அறிந்து கொள், என்று அறிய தகுந்தவன் அப்படின்னு. ஹி ஏனெனில் நிர்த்வந்த்வக, இருமைகளை கடந்தவன். துவந்த்வம்னு சொன்னா என்ன? இருமைகள். இந்த இருமைகளை கடந்தவன். ராகம் துவேஷம், இதுதான் பெரிய தொந்தரவே நமக்கு. இந்த ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ணுறதுதான் லைஃப் டைம் எக்ஸசைஸ் யாருக்குமே. அது சந்நியாசம் வாங்கினாலும் சரி, சந்நியாசம் வாங்காம இருந்தாலும் சரி, எங்கேருந்து எப்படி ஓடி வரும்னே தெரியாது. அதுக்குதான் நமக்கு க்ளூ இருக்கு. 3வது அத்தியாயத்துல சொல்லிட்டார், இந்திரியங்கள் தான் அதற்கு அதிஷ்டானமாக இருக்கிறது. அதனால இந்திரியங்களை கவனமா வச்சுக்கோ, புலன்களை புலன் இன்ப பொருட்களுக்கு பின்னாடி செலுத்தவே கூடாது அப்படிங்கறத அங்க சொல்லியிருக்கு. நிர்த்வந்த்வக பந்தாத் சுகம் பிரமுச்சியதே. பந்தாத்னு சொன்னா பந்தத்திலிருந்து, சுகம் எளிதாக, பிரமுச்சியத்தை விடுபடுகிறான். இருமைகளை கடந்தவன் தான் பந்தத்திலிருந்து எளிதாக விடுபடுகிறான் அப்படின்னு சொல்ற. இங்க ந காங்க்ஷதி, ஏன் கர்ம யோகம் பெட்டர் அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொன்னா, எதை வச்சு நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம அமைதியும் ஆனந்தத்தையும்
அனுபவிக்க முடியும். அமைதியான ஆனந்தம் தான் எனக்கு முக்தின்னு தெரியுது. எப்ப எனக்கு நான் அமைதியா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேங்கிறது எங்க தெரியுது? என்னோட மனசுலதான் தெரியுது. இப்ப என்னோட மனசுக்குத்தான் எல்லா வேல்யூவையும் கூட்டணும். நான் வந்து கர்மயோகம் பண்ணி நான் சித்த சுத்தியை அடைந்து குருமுகமாக உபதேசத்தை பெற்று அதன் பிறகு நான் முக்தியை உணர்கிறேன் அப்படின்னாலும், நான் சந்நியாச யோகத்திற்கு சென்று கர்ம சந்நியாச யோகத்தில் நான் சந்நியாசியாக ஆகி ஆசிரம சந்நியாசம் எடுத்துக்கொண்டு குருமுகமாக அறிவை பெற்று ஞானத்தை அடைந்து அதனால் முக்தியை உணர்கிறேன் அப்படின்னாலும், முக்தியில எந்த விதமான அரிதாகவும் முக்தி சரியாகவும் பாடுபட்ட சமாதிக்கு பலனேர் என்றால் பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பான் அப்படின்னு அங்க வந்து கைவல்லி நவநீதத்துல சொல்றாரு. முக்தி சரியாதான் இருக்கும். ரெண்டு எல்லாருக்குமே வெரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சன்னியாசிஸ் பத்தி அங்க பேசுறாரு. எப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஞானி சன்னியாசிஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஞானிஸ் பத்தி பேசுறாரு. அப்படி எப்படியாக இருந்தாலும் முக்தியில டிஃபரன்ஸ் கிடையாதப்பா. ஒரே ஒரே அளவுதான். அது இருக்கிறத தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் உனக்கு டிஃபரன்ஸுங்கிறதே கிடையாது. அப்ப என்ன எனக்கு வேணும் அப்படின்னா, நான் எதை கொண்டு இதை அறிகிறேன்னா என் மனஸ் புத்தி சித்தம் அகங்காரத்தினால தான் இதை அறிகிறேன். இந்த ஃபேக்கல்ட்டியை நான் கரெக்டா வச்சுக்கணும். இங்க எனக்கு என்ன ப்ராப்ளத்தை கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஆசிரம சன்னியாசியா இருந்தாலும் சரி, ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய சன்னியாசியாக இருந்தாலும் சரி, இல்லற துறவி, துறவரம் மேற்கொண்ட துறவி அப்படி வச்சுக்கலாம். எப்படியாக இருந்தாலும் அவனுக்கு ரெண்டு விஷயம் முக்கியம். என்ன விஷயம்? துவேஷ்டி அப்படிங்கிற துவேஷம்னு சொன்னா என்ன? வெறுப்பு. யாருக்கிட்டையுமே வெறுப்பு வரக்கூடாது. அது என்னவா இதுல வந்து நீங்க நினைக்கலாம், சந்நியாசம் எடுத்துட்டா ஈஸி தான் அது. ஏன்னா எப்படி இருந்தாலும் யார்கிட்டையும் பற்று இருக்காது, அதனால எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது, அதனால அவங்களுக்கு வந்து வெறுப்பை வந்து கையாள முடியும், வெறுப்பு ஏற்படாது. அது வந்து அதனாலதான் சந்நியாசத்தை சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு இல்லறத்துல இருக்கக்கூடியவனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அவன் வெறுப்பு அடைவதற்கு. தன்னுடைய வாழ்க்கையில அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் தோல்வியும் அவனுக்கு ஒரு விருப்பையும் வெறுப்பையும் விட்டுத்தான் செல்கிறது. இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த விருப்பு என்பது பெருகுகிறது, வெறுப்பு என்பதும் ஈக்குவலா பெருகுகிறது. அதனால இது ரெண்டுமே தானே செல்ஃபா மல்டிப்ளை ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். யாருக்கு இதை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு சாமர்த்தியம் இருக்கோ அவனுக்குத்தான் இந்த ரிசல்ட் வந்து கரெக்டா இருக்கும். முக்தி அப்படிங்கறத அவனுக்குத்தான் அனுபவிக்க முடியும். அதனாலதான் யோக கர்மசு கௌசலம் அப்படின்னு சொன்ன. எந்த கர்மம் பந்தத்திற்கு ஹேதுவாகிறதோ அந்த கர்மத்தையே முக்திக்கு ஹேதுவாக மாற்றுவது அப்படிங்கிறது தான் யோகத்தில் சாமர்த்தியம் அப்படின்னு நம்ம அங்க படிச்சிருக்கோம். 2வது அத்தியாயத்துல இதை பத்தி படிச்சிருக்கோம். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ துவேஷ்டி அப்படின்னா வெறுப்புங்கிறது ஒரு நாள் எந்த விஷயத்தையும் இருக்கக்கூடாது. சாய்ஸ் நிறைய இருக்கிற இடத்துலதான் எனக்கு வெறுப்போ விருப்போ வச்சுக்க முடியும். நாம என்ன பண்ணணும்? டைட்டா இல்லறத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு சாய்ஸ் நிறைய இருக்கு. எத்தனை மணிக்கு வேணா எழுந்துக்கலாம், என்ன வேணா வேலை பண்ணலாம், சமைக்கலாம், சமைக்காம இருக்கலாம், சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கலாம், இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், அந்த ஹோட்டல் போகலாம், இந்த ஹோட்டல் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். யார் கேட்க போறாங்க? ஆனா நாமளே போட்டுக்கணும். நம்ம சுத்தி நாமளே ஒரு வேலையை போட்டுக்கொண்டு நாமளே தான் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த ராகத்வேஷம் நம்மள இருக்க விடாது, ஒரு இடத்துல நம்மள இருக்க விடாது. நம்ம இத இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்க, காங்ஷத்தின்னு சொல்லியிருக்க. இந்த காங்ஷத்திங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா ஏங்கிறது. ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைக்கலன்னா ரொம்ப ஏக்கம் ஜாஸ்தியா போயிடும். ஐயோ இது என்கிட்ட இல்லையே. இந்த ஏக்கத்தோட ஒருத்தன் சந்நியாசம் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொன்னா, ஆசிரம சந்நியாசம் எடுத்துக்கொண்டான்னு சொன்னா, அது எங்கெல்லாம் அவன் பார்க்க முடிகிறதோ அப்பெல்லாம் அவனுடைய மனம் வந்து அந்த விஷயத்தை நினைக்கும், அந்த விஷயம் கொடுக்கிற சுகத்தை நினைக்கும். சந்நியாசம் வந்து பலிக்குமா? சந்நியாசம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? எதுக்காக சந்நியாசம் எடுக்கிறது? சந்நியாசத்தினோட பர்பஸ் என்ன? முழுக்க சாஸ்திரம் படிக்கிறதுக்காகத்தான் சந்நியாசம் எடுக்கிறது. படிக்கிறதுல கவனம் போகுமா? நம்ம வந்து ஏதோ ஒரு போன் ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சிருப்போம், வாங்க முடியல. நம்ம இவென்ச்சுவலி அப்புறமா கிரகஸ்தாசிரமம் முடிஞ்ச உடனே சன்னியாசத்துக்கு வந்துட்டோம். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த போனை பாக்குறோம். சே, நான் மட்டும் இப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்திருந்தேன்னா எப்படியாவது அந்த போனை நான் வந்து வாங்கி என்ஜாய் பண்ணிருப்பேன்.
இப்ப நான் வேற இந்த சன்னியாச வேஷம் வேற போட்டுட்டு இருக்கேன். யார்கிட்டயாவது கேட்க முடியுமா, எனக்கு இந்த போன் வேணும் வாங்கி கொடுங்கன்னு, என்கிட்ட வாங்கி தருவாங்க. இப்படி நினைச்சா அப்புறம் அந்த சன்னியாச ஆசிரமம் பர்பஸ்ஃபுல்லா இருக்குமா? இருக்காது. அதைத்தான் போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். பக்குவம் இல்லாத சந்நியாசம் வேஸ்ட், அதனால பிரயோஜனம் கிடையாது. அப்ப பக்குவம்ங்கிறது எந்த இடத்துல இருக்கணும், அதைத்தான் இங்க விளக்குற. பக்குவம்ங்கிறது எந்த இடத்துல இருக்கணும்னா, எனக்கு வெறுப்பு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல விருப்ப வந்து கொஞ்சம் அதிகமான லெவல்ல சொல்ற. காங்ஷதிங்கிற, காங்ஷதி அப்படின்னு சொன்னா ரொம்ப ஏக்கமா இருக்கு. இது எனக்கு நான் காங்ஷே விஜயம் ராஜுன்னு சொல்றேன். அந்த எனக்கு வந்து ஒண்ணும் ஏங்கலை. நான் வந்து இந்த ராஜ்யத்தை வாங்கணும், அந்த ராஜ்யத்தை பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் நான் ஒன்னும் ஏங்கலை. எதுல 1வது அத்தியாயத்துல சொல்றோம். காங்ஷந்த கர்மணாம் சித்திகி, ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஏங்கி ஏங்கி எல்லா இதையும் பண்றாங்க, எல்லா கர்மங்களையும் பண்றாங்க. அதுக்கான பலனுக்காக அவங்க ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் இதுல 4வது அத்தியாயத்துல பார்க்க. அப்படி ஒரு இடத்துலயும் இந்த வார்த்தை இங்க எங்கெல்லாம் வருது நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது நிறைவேறாத போது அது கொடுக்கக்கூடிய வலி வந்து அதிகமா இருக்கும். அது எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஒரு வலி வந்து வெறியாக மாறிவிடும். அந்த வலி வெறி ஆகும் போது அது என்ன ஆசிரமமா இருந்தாலும் காலிதான். அது அது வந்து இல்லறமா இருந்தாலும் காலிதான், இல்ல துறவரமா இருந்தாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது. என்ன சொல்ற, இந்த ஏக்கம் இதுக்கு ஒரு உபாயம் சொல்லியிருக்க. இத சொல்றச்சே நமக்கு இந்த உபாயம் வந்து, உபாயம்னா வழி. இதை எப்படி இத போக்கினவனுடைய லட்சணத்தை சொல்லியிருக்கார் பாருங்க 2வது அத்தியாயத்துல. சித்தப்பிரஜ்ஞ லட்சணத்துல என்ன சொல்றார், விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அந்த வார்த்தை இங்க நமக்கு ஞாபகம் வருது. என்னத்தினாலனா, இது ஏன் இந்த காங்ஷதி, இந்த ஏக்கம்ங்கிறது ஏன் வருது எனக்கு எனக்கு எப்ப வந்து அது நிறைவேறலைன்னா ஒரு ஏக்கமாகி வலியாகி வெறியாகி ஏன் அது ஆறுதுன்னா, எனக்கு அதை அனுபவிச்சதனுடைய வாசனை உட்கார்ந்து கொண்டே இருக்கு. அதனால அதை மீண்டும் மீண்டும் அனுபவிப்பதற்கான ஏக்கமானது எனக்கு ஏற்படுகிறது. இப்ப வாசனை, அந்த ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததி. அந்த அவனுக்கு எப்ப வந்து அந்த மேலான பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொண்டானோ அப்பொழுது இந்த வாசனைகள் அனைத்தும் அவனை விட்டு போகும். அப்படின்னா அவன் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருனா, யதா கூர்மோங்கானீவ சர்வசக, அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்க. அப்போ இந்திரியங்களை அவன் எந்த அளவுக்கு அடக்கி வைத்துக் கொண்டிருந்தால் அவன் வெளியிலேயே விடலையாம். அவன் அப்படி வெளியிலேயே விடாத ஒருத்தனைத்தான் சித்த பிரக்ஞம் தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து ரிகலெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஸ்லோகங்கள். இதெல்லாம் எடுத்துட்டாதான் நமக்கு இங்க இந்த 2 வார்த்தை தான். என்ன நீங்க 2 வார்த்தைக்கு இத்தனை விஷயம் யோசிக்க சொல்றீங்கன்னா, யோசிக்கணும். அப்படி யோசிச்சாதான் இட்ஸ் அ ஹோல்சம் எக்ஸசைஸ். இல்லைன்னா நம்ம ஒரு வார்த்தையா படித்து கொண்டு அது வந்து பதவுரை 5 செகண்ட்ல முடிச்சு விடலாம். நம்ம அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. திங்க் பண்ணணும். திங்க் பண்ணதான் நான் என்ன தப்பு பண்றேன், எனக்கு எப்படி இது அப்ளை ஆகுது, அப்ளிகேஷன் ஆஃப் த நாலேஜ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் த நாலேஜ் இஸ் வேஸ்ட். அதனால நம்ம அதை படிக்கிறத நமக்கு இங்கெல்லாம் இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு ஜஸ்ட் தூண்டி விடுறேன். உங்களோட சிந்தனையை நான் தூண்டி விடுறேன். நீங்கள் செல்ஃபா நிறைய ஹோம்ஒர்க் பண்ணினீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன சொல்றாரு வார்த்தை, நித்திய சன்னியாசி. அவன் வந்து நித்திய சன்னியாசின்னு இந்த இடத்த ரொம்ப அழகா விவரிக்கிறார். தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி ஒரு வார்த்தை போடுறார். நித்திய சன்னியாசின்னு சொன்னதுனால அப்ப இன்னொரு சன்னியாசி இருக்கான்ப்பா. அவன் யாருன்னு, கதாச்சித் சன்னியாசி. நித்திய சன்னியாசினா எப்போதும் சன்னியாசி, கதாச்சித் சன்னியாசினா எப்பவாவது சன்னியாசி. இதுல வந்து எப்பவாவது சன்னியாசிங்கிறத எப்படி விளக்குறது, அந்த அப்பப்ப சன்னியாசம் வந்துட்டு போறது, அதை எப்படி விளக்குறது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 5 வயசுல எனக்கு பலூன் பிடிக்கும். இப்ப பலூன் பிடிக்குமா? 10 வயசுலயே அந்த பலூனை நான் சன்னியாசம் பண்ணியாச்சு. ஏன்னா 15 வயசுல நான் பலூனை யார் வச்சிருக்காங்களோ அவங்கள நான் ஒரு மாதிரி பார்ப்பேன். இப்ப எனக்கு பலூன்னா அப்படி பலூனா அதை வச்சு எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்பேன். கம்ப்ளீட்டா போயிடுது. அப்போ நான் வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த பலூன் வைத்துக்கொண்டு ஒரு காலத்தை பொறுத்து என்னுடைய ஆசைகள் மாற மாற அந்தந்த விஷயங்களில் நான் துறவு பூண்டு கொண்டேதான் வருகிறேன். காலத்தோடு என் துறவு மாறிக்கொண்டே, ஒரு விஷயத்துல என் துறவு இருக்கு எனக்கு. அதே மாதிரிதான் ஏஜ் ரிலேட்டடா இந்த துறவு இருக்கு. அதே மாதிரி சில சமயத்துல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த வைராக்கியம் அதை பத்தி எல்லாம் பேசும்போது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு அது வேண்டான்னு தோணும். அப்ப நம்ம கம்ப்ளீட்டா சன்னியாசம் பண்ணி வச்சிருப்போம். சரி, டாக்டர் வந்து இன்னைக்கு டெஸ்ட் எல்லாம் கொண்டு போய் காமிச்சாச்சு, உனக்கு சுகர் ஏகப்பட்டது இருக்கு, நீ இன்னைக்குலேருந்து ஸ்வீட்டை சாப்பிடாதுன்னா ஒரு 2 டேஸ்க்கு வீட்டையே 2 காலம் பண்ணி நம்ம வந்து எனக்கு அந்த ஃபுட்டை கொண்டு இந்த ஃபுட்டை கொடு, எனக்கு இதைத்தான் சாப்பிடுவேன் அதைத்தான் சாப்பிடுவேன், என் பிளேட் இப்படி இருக்கணும்னு எல்லாம் டிசைன் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு நாக்கு நை நை நைங்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 2 நாள் சன்னியாசம் ஃபார் சுகர்.
அதுக்கப்புறம் 3வது நாள் யாராவது ஏதாவது கொடுக்க மாட்டேன், இல்ல சர்க்கரையாவது எடுத்து வாயில போட மாட்டோமா, அவ்வளவுதான் சன்னியாசம் முடிஞ்சு போச்சு. இவன் கதாச்சித் எப்பவா சன்னியாசம் பண்றான் அப்பப்போ. இவனுக்கு எப்படியாவது பயம் வந்தா அதை விட்டுருது. அந்த மாதிரி சன்னியாசம் பண்ணி கொண்டிருக்கு. சில விஷயங்கள்ல மனிதர்கள் எப்பவுமே நித்திய சன்னியாசியாகவே இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றேன். எனக்கு அந்த உதாரணம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காகவே இந்த விஷயத்தை நான் சொல்றேன். வீட்டுல குப்பை இருக்கு. குப்பையை என்ன பண்றோம்னா அடுத்த நாள் காத்தால கொண்டு போய் வெளியில இருக்கிற குப்பை தொட்டியில கொண்டு போய் நம்ம போட்டுட்டு வந்துடும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த குப்பை பாவம், அது நம்மளோடதான் இருந்தது. இவ்வளவு நாளா ஒரு நாள் ஃபுல்லா நம்மளோட இருந்திருக்கு. அது பாட்டுக்கு அது ஓரமா இருந்தது. நம்மள என்ன பண்ணிட்டு அது மாட்டுக்கு இருந்திருக்கலாம்ல. நாம ஏன் அதை கொண்டு போய் கொட்டுவானு? எனக்கு குப்பையை பிரிஞ்சது எனக்கு மகா துக்கமா இருக்கு. எவனாவது ஒருத்தன் சொல்லுவானு? சொல்லவே மாட்டான் இல்லையா? குப்பை அப்படிங்கிற வார்த்தையில அவனுக்கு நித்திய சந்நியாசம். எப்பவுமே அது மேல அவனுக்கு ஒரு விருப்புங்கிறது கிடையாது. காரணம் என்ன? அவனுக்கு தெரியும் அது அவனுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு. இதுல சொல்றது சாஸ்திரத்துல ஞானிகளுக்கு இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, காக்கை போடுற எச்சம் மாதிரி இருக்கும். காக்கை எச்சம் விட்டுடுத்துன்னா, ஹை காக்கை என் மேல எச்சம் விட்டுடுத்துன்னு யாராவது சந்தோஷப்படுவாளோ? உடனே போய் அதை கிளீன் பண்ணணும், உடனே இதெல்லாம் இது பண்ணணும், உடனே ரிமூவ் பண்ணணும், ஸ்டெயின் ஆகக்கூடாது, உடனே அது இமீடியட் ஆக்ஷன். அது பிடிக்காதுங்கிறத எப்படியெல்லாம் காட்டுறோம் நம்ம. அந்த மாதிரி இந்த உலக விஷயங்கள், உலகம்னா உலகம் இல்ல, உலக விஷயங்கள். இதுல நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். சன்னியாசிக்கு பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சன்னியாசி யாரை நம்பி சன்னியாசி அவன் எடுத்தான்? இறைவனை நம்பித்தான். இறைவன் எப்படி இருக்கிறார்னா உலக ரூபமாகத்தான் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும். உலகத்தை வெறுக்கிறது இல்ல, உலகத்துல இருக்கிற விஷயங்கள் அவருக்கு காக்க தான். காக்கம் எப்படி ஒரு இதை போடுறதோ எச்சமிடுறதோ, அந்த எச்சத்தை எந்த அளவு மதிப்பாங்களோ அந்த அளவுக்கு அவன் முன்னாடி பெரிய ஐபோனை வச்சாலும் ஒண்ணுதான், ஒரு பெரிய கோஹினூர் டைமண்டை வச்சாலும் ஒண்ணுதான், ஒரு பெரிய பங்களாவை வச்சாலும் ஒண்ணுதான். எதை பார்த்தாலும் அப்படியே பொருளா பார்ப்பானே ஒழிய ஒரு நாளும் அதுக்கு இருக்கக்கூடிய உலகியல் வேல்யூவை அதுல ஏத்தவே மாட்டார். யாரு? நிஜமான சன்னியாசி. அப்போ இதுக்கு என்ன வேணும்? நமக்கு 2 விஷயம் நம்மள்கிட்ட இருக்கவே கூடாது. ஒண்ணு ராகம், இன்னொன்னு துவேஷம். அதத்தான் இந்த ந துவேஷ்டி ந காங்ஷதி அப்படிங்கிற விஷயத்துல சொல்றாரு. அப்போ இத தியாகம் பண்றது அப்படிங்கிறது ஒரு சுபாஷிதத்துல சொல்லுவார் சுவாமிஜி. முதல்ல நீ அதர்மம் பண்றவனா இருக்க, அப்புறம் நீ அதர்மத்தை தியாகம் பண்ற. நீ என்ன ஆகுற? தர்மம் பண்றவனா இருக்க. அப்புறம் நீ என்ன பண்ற? தர்மம் பண்றவங்கிற ஐடென்டிட்டியையும் விட்டுடுற. முதல்ல இது பொய் பேசுறவனா இருக்க, அப்புறம் பொய் பேசக்கூடாதுன்னு தெரிந்து கொண்டு அப்புறம் உண்மை பேசுறவனா மாறுற. அப்புறம் உண்மை பேசுறேங்கிற உண்மை பேசுறவன் நான் அப்படிங்கிற ஐடென்டிட்டியையும் நீ விட்டுடுற. இந்த 2ஐயும் எதை கொண்டு நீ பண்ணியோ அதையே நீ தியாகம் பண்ற. எதை கொண்டு பண்ணேன்? நானு அகங்காரத்தினால பண்ணினேன். நான் பொய் பேசுபவன், நான் உண்மை பேசுபவன், நான் தர்மவான், நான் அதர்மவான், நான்கிறதெல்லாம் அகங்காரம். இந்த அகங்காரத்தையே நான் தியாகம் பண்றேன். அந்த தியாகம் தான் உண்மையிலேயே தியாகம். அந்த தியாகம் நான் பண்ணினேங்கிற எண்ணத்தை கூட தியாகம் பண்றதுதான். அதெல்லாம் பண்ணாதான் உண்மையான சந்நியாசம் அப்படிங்கிறது. சந்நியாச புத்திங்கிறது என்னது? எனக்கு எதன் மேலேயுமே ஒரு விருப்போ வெறுப்போ கண்டிப்பா இருக்கவே கூடாது. இதுக்கு எங்க ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்துல இருக்கு. ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரண் ஆத்மவசியே விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. இந்த ராகத்வேஷத்தை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதுக்கு அது பண்ணினவனோட லட்சணம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. 3வது அத்தியாயத்துல என்ன சொல்றார்? இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சே தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. இந்த ஸ்லோகங்களை எல்லாம் இதுக்கு ரெஃபரன்ஸா போட்டுக்கோங்க. ந துவேஷ்டி ந காங்ஷதி, ந துவேஷ்டி ந காங்ஷதி இஸ் ஈக்குவல் டு நாட் ஹேவிங் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பத்தி எங்க சொல்லியிருக்கு? ராகத்வேஷம் பத்தி எங்க சொல்லியிருக்கு? 2வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு, 3வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. இன்னும் எங்கெங்கெல்லாம் நிர்மமோ நிரகங்காரோன்னு எல்லாம் வருதோ அங்கெல்லாமே நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். நிறைய நீங்க ஹோம்ஒர்க் நிறைய பண்ணறதுக்கு டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அப்போ எப்படி இருப்பார் அந்த சன்னியாசியினுடைய லட்சணம்? எப்படி இருக்குன்னா, சென்றது கருதார், நாளை சேர்வது நின்னையார், கண்முன் நின்றது புசிப்பார், வெயில் நிலவாய் விண் விழுது வீழ்ந்தாலும் பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார், நன்று தீது எண்ணார், சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். நான் சொல்ல வந்தது இந்த நன்று தீது எண்ணார். எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத அந்த அடையாளம் பிரிச்சு பாக்குறது. எது நல்லது எது கெட்டதுன்னா எனக்கு எது நல்லது,
எனக்கு எது கெட்டதுன்னு அப்படி கொஞ்சம் சேர்த்து நம்ம யோசிச்சுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த ராகம் துவேஷம்ங்கிறதோட கான்செப்ட் நமக்கு புரியறதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன பண்றாங்க, ராகத்வேஷத்தை கம்ப்ளீட்டா விடப்பா. யார் ஒருத்தன் விடறானோ, இங்க டேக்கவே என்ன இந்த ஸ்லோகத்துல இருந்துன்னா, அவன் தான் நித்திய சந்நியாசி. அவன் என்ன ஆசிரமத்துல வேணா இருக்கட்டும். இங்க விஷயம் அதுதான். நாம கர்ம யோகம் செய்யக்கூடியவனாக இருக்கட்டும், இல்லற துறவியாக அவன் இருக்கட்டும், அவன் கர்ம சந்நியாசம் செய்த சந்நியாசியாக கூட இருக்கட்டும், அவன் எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் சரி, ராகத்வேஷத்தை விட்டா மட்டும்தான் அவனுக்கு நித்திய சந்நியாசிங்கிற ஒரு இது கிடைக்கும். அப்பதான் அவனுக்கு பந்தத்திலிருந்து எளிதாக அவனால் விடுபட முடியும். அப்ப அவனுக்கு பேர் தான் என்ன வைக்கிற, நிர்த்வந்த்வக அப்படின்னு அவனோட பேர் வைக்கிற. இருமைகளை கடந்தவர் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் வைக்கிற. அவன்தான் இந்த பந்தத்திலிருந்து விடுபட முடியும். இல்லைன்னா அவன் திருப்பி திருப்பி மாட்டிக்குவான்னு அர்த்தம். இப்ப நம்ம அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம். சாங்கியயோகோ ப்ருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்திதः சம்யக் உபயோர்விந்ததே பலம். பண்டிதாக அறிவாளிகள் சாங்கிய யோகம், இல்லறம் துறவரம் ஆகிய சாங்கிய யோகம் ரெண்டையும் சேர்த்து சொல்ற. சாங்கிய யோகம் இல்லறம் துறவரம் ஆகிய 2 வாழ்க்கை முறைகளும் பிருத்தக் வேறு வேறு குறிக்கோளை உடையவை என்று ந பிரவர்தந்தி அப்படின்னு சொன்னா அப்படி சொல்ல மாட்டார்கள், கூற மாட்டார்கள் அப்படின்னு. ந பிரவதந்தி பாலாகா பக்குவமற்றவர்கள் தான் பிருத்தக் வேறு வேறு என்று கூறுகிறார்கள். நம்ம அதை சப்ளை பண்ணி சம்யக்கு நன்றாக, ஏகமபி ஒன்றையாவது, ஆஸ்திதக கடைபிடித்தாலும், உபயோகோ கர்மயோகம் ஞானயோகம் இரண்டுமே, அதாவது இல்லற வாழ்க்கை துறவர வாழ்க்கை, கர்மயோகம் கர்ம சந்நியாச யோகம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். ஞான யோகம் இரண்டின் பலம் விந்ததே பலனையும் அடைய முடியும் என்று இதற்கு பதவு. இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, இப்ப போன ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம், ஏஎஸ் நித்திய சந்நியாசி, அவன் நித்திய சந்நியாசியா இருக்கிறவனுக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கப்பா. அத அவன் ஃபில்ஃபில் பண்ணான்னா அவன் எப்பவுமே சன்னியாசி தான். நித்தியங்கிறச்சே நான் நித்திய கதாச்சித்துன்னு 2 விதமா சொன்னேன். இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நித்திய சன்னியாசின்னா அவன் இல்லறத்துல இருந்தாலும் சரி துறவரத்துல இருந்தாலும் சரி அவன் எப்பவுமே சன்னியாசி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அதை சொல்றாரு முக்கியமா. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பாலாகானா பக்குவம் அடையாதவர்கள். நம்ம சொல்லுவோம்ல, சின்ன குழந்தை மாதிரி பேசுறான்பா, வளர்றான் பாருங்க அப்படின்னு. பிரவதந்தே அப்படின்னா வளர்றதுதான். அவங்கதான் அந்த மாதிரி பேசுவாங்க. அதாவது பிரவதந்தேனா வளர்றது, பிரலாபம் பண்றது அப்படின்னு சொல்றது. பிரலாபம் பண்றதுங்கிறது இந்த பாலவத்து அப்படிங்கிறத சொல்றது. குழந்தை மாதிரி வளரது. இங்க பிரவதந்தேன்னு சொல்றது. பிரவதந்தேனா அவர்கள் சொல்ல மாட்டார்கள். யாரு சொல்ல மாட்டார்கள்? நல்லா தெரிஞ்சவங்க விஷய ஞானிகள் சொல்ல மாட்டார்கள். இந்த பாலாகான்னு சொல்லக்கூடிய பக்குவம் இல்லாதவர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாங்கியம்னா வேற யோகம்னா வேறன்னு அவங்கதான் நினைத்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி நினைக்கிறாங்க? வேறு வேறுங்கிறத ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு அவங்களுடைய பார்வையில வெளிப்புற தோற்றம் தான் அவங்களுக்கு முக்கியம். இப்ப நம்ம இதுல படிச்சோம், கூடா ஒழுக்கத்துல படிச்சோம் நம்ம, இந்த புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கே கரியார் உடைத்து அப்படின்னு. அதுல எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம், வெளியில பாக்குறதுக்கு நல்லா அழகா சன்னியாசி மாதிரி சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி மனத்தது மாசது ஆக மாண்டார் நீராடி மறைத்து ஒழுகுபவர் பலர் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அந்த குறள்ல எல்லாம் நம்ம படிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் இந்த மாதிரி வெளியில ஒரு வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வேஷத்தை மற்றவர்கள் நம்பி விடுகிறார்கள். இந்த பாலாகாங்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது இந்த சன்னியாசி அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் அவனுக்கு வந்தாச்சு அப்படின்னா அதன் மூலமாகவே அவன் முக்தியை அடைகிறான், அதனாலதான் முக்தி அடைகிறான்னு நினைக்கிறாங்க. ஆனா இல்ல, கிருஷ்ணர் என்ன சொல்றார், உன்னோட வெளிப்புற வேஷம் தோற்றம் உனக்கு முக்கியம் இல்ல, மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின் மழித்தலும் நீட்டலும் வேண்டா. அததான் சொல்றார் கிருஷ்ணர் இங்க.
யார் இது மாதிரி பார்ப்பாங்க, யார் இது மாதிரி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. இப்ப ஏதாவது ஒண்ணு இப்ப நல்லா படிச்சவங்களா இருந்தது, பண்டிதாகா சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்திருக்கோம் 2வது அத்தியாயத்திலேயே? ஆத்ம ஞானிகள்னு பார்த்திருக்கோம். பிரம்ம ஞானத்தை பெற்றவர்கள் முறையாக குருவிடம் பொறுமையாக உட்கார்ந்து படித்து நான் யார் அப்படிங்கிற விஷயத்தை, பிரம்மம் என்றால் என்ன, நான் யாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நல்லா படிச்சு தெளிந்த அறிவோட இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சாங்கியம்ங்கிறதும் யோகம்ங்கிறதும் வேற வேற விஷயம் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறது இல்ல. குறிக்கோளை வேற வேறாக உடையதுன்னு நினைக்கிறது இல்ல. முதல்ல இருந்து திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லி கொண்டிருக்கார் கிருஷ்ணர். இந்த அத்தியாயம் ஆரம்பிச்சதுல இருந்து அவனுக்கு புரியறதுக்காக, எனி பாத் நீ சூஸ் பண்ணப்பா, நீ ரீச் பண்ற டெஸ்டினேஷன் ஒண்ணுதான். அதைத்தான் இங்க சொல்றார். அதை பண்டிதர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா படிக்காதவர்கள், பாமரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ரெண்டும் வேற வேறன்னு நினைக்கிறாங்க. இப்படி நினைக்கிறாங்க. ஆனா அது இப்படித்தான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அப்ப அவர் என்ன சொல்றார்? ஏதாவது ஒண்ண உருப்படியா கடைபிடிக்கணும். நீ இல்லறத்தில் இருக்கிறாயா? இல்லறத்தில் இருக்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? நான் வாழ்க்கை முறை சாங்கியம் யோகம் அப்படின்னு 2 வாழ்க்கை முறை லோகேஸ்மின் திவிதா நிஷ்டான்னு அங்கேயே சொல்லிட்டாரு. இந்த வாழ்க்கை முறைக்கென்று ஒரு சில கடமைகள் வச்சிருக்க, அந்த வாழ்க்கை முறைக்கென்று சில கடமைகள் வச்சிருக்க. நான் இல்லறத்துல இருக்கேன்னா என்னோட முக்கியமான கடமை என்ன அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தை நான் ஒழுங்கா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்னோட சொசைட்டிக்கு நான் பண்ணக்கூடிய சேவைகள் எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணணும். நான் ஒழுங்கா பண்ணணுங்கிறதுக்காக என்னை நான் சரிப்படுத்திக்கணும். நான் எந்த பொறாமை இல்லாம இருக்கணும், பொறுமையா இருக்கணும், யாரோட பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, ஹானஸ்டா இருக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அனாவசிய வார்த்தைகள் பேசக்கூடாது. என்கிட்ட இருக்கிற விஷயங்கள், சொத்துக்கள், என்னுடைய நாலேஜ் எல்லாத்தையும் நான் மனமுவந்து எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணணும். யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் என்னால முடிஞ்ச உபகாரங்கள் எல்லாம் பண்ணணும். இதன் மூலமாக ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும். என்ன இதெல்லாம் சொல்றதெல்லாம் பூரா நம்ம இப்ப அறத்துப்பால்ல படிச்ச விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கேன். அப்படி நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு சொன்னா அது எனக்கு நிஷ்காம கர்ம யோகத்துக்கான எலிஜிபிலிட்டியை கொடுக்கறது. அதுக்கப்புறமா நான் துறவுக்காக என்னை தயார் பண்ணி கொண்டு நான் குருவிடம் சென்று பாடத்தை பயின்று துறவு பெறாமலேயே என்னால் ஞானத்தை பெற முடியும். அப்படித்தானே இங்க இவ்வளவு நேரமா சொல்லி கொண்டிருக்கார். அப்ப அங்கேயும் எனக்கு டெஸ்டினேஷன் ஞானம்ங்கிறது ஆயிடுறது. சந்நியாச வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே சந்நியாச வாழ்க்கை அப்படிங்கிறது அமையறது கிடையாது. அமைஞ்சாதான் ஞானம்னு வச்சாங்கன்னா யாரும் ஞானத்தையே அடைய முடியாது. அப்படி வைக்கவும் இல்லை. அதே போல எல்லாருமே இல்லறத்தை கடந்துதான் சன்னியாசியாக ஆகிறார்களானா அதுவும் கிடையாது. அங்கேயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. நீ இல்லறத்தை மூலமாக நீ இந்த பக்குவப்பட்டு நீ இந்த ஞானத்தை பெற்றாய் அப்படின்னா உனக்கு அது சௌகரியம். ஆனா சில பேருக்கு ரொம்ப ஏர்லி ஏஜ்லயே பக்குவமானது வந்துவிடும். அப்போ அது எக்ஸப்ஷனல் கேஸா சந்நியாசம் பிரம்மச்சரியத்திலிருந்தே எடுத்துக்க கூடியவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. ஆனா அது மெஜாரிட்டி கிடையாது. அது ரூல் இல்லை, அது எக்ஸப்ஷனை வச்சுட்டு பேசுறது கிடையாது. மெஜாரிட்டி பீப்புள், அர்ஜுனன் மாதிரி நம்மள மாதிரி இருக்கிற மெஜாரிட்டி பீப்புளுக்கு முடிவெடுக்க முடியாம இருக்கக்கூடிய பல விஷயங்களை மண்டையில போட்டு திணிச்சு கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எப்ப பார்த்தாலும் எந்த உறவு நமக்கு, நம்ம எந்த உறவோட எந்த எமோஷனல் கனெக்ட் நம்மளுக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் திங்க் பண்ண தெரியாம இருக்கக்கூடிய நமக்கு இந்த முறைதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், அறநினப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் படிப்பதில்லாயின் என்று. அந்த அஃதுங்கிறது என்ன? துறவு. துறவு பழி வராத அளவுக்கு ஒரு துறவு வாழ்க்கை முன்னால வாழ முடியுமானா ஓகே, இல்லைன்னா பேசாம மரியாதையா நீ இல்வாழ்க்கையில் இருந்து அறத்தை செய்து கொண்டு. அதனால இங்க அன்பும் அறனும் உடைத்தாயின் அதுவே போருமானது. அதை நீ ஒழுங்கா பண்ணினாலே போதும். கிருஷ்ணர் என்ன சொல்றார்? ஞானத்திற்கு, அவனுக்கு முக்திக்கு முக்கியமா அவனோட மனசுல என்ன இருக்கணும்னா நிர்த்வந்த்வக. அதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். அவன் என்ன வேணா வாழ்க்கை வாழட்டும், அவன் சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அவன் கிரகஸ்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, நிர்த்வந்த்வக. வாட் இஸ் நிர்த்வந்த்வக? ந துவேஷ்டி ந காங்ஷதி. ராகத்வேஷம் இல்லாமை, நோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். இதுதான் பீரியட். அப்படி வச்சுக்கணும் அந்த விஷயத்த. அடுத்தது, யத் சாங்க்யை ப்ராப்யதே ஸ்தானம் தத் யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச யத் பஷ்யதி ச பஷ்யதி. யத் எந்த ஒரு மோட்சமானது, சாங்கியைஹி துறவிகளால், பிராப்யதே உணரப்படுகிறதோ, தது அந்த ஸ்தானம்
மோட்சமானது. ஸ்தானம்ங்கிறது இந்த இடத்துல மோட்சத்துக்கு கொடுத்திருக்க. யோகைஹி அப்பி, இல்லறத்தாராலும். எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க, திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்லிக் கொண்டிருக்க. யோகைஹி அப்பி, இல்லறத்தாராலும் கம்யதே, உணரப்படுகிறது. சாங்கியம் ச, துறவரமும், யோகம் ச, இல்லறமும், ஏகம், ஒரே குறிக்கோள், பயனை உடையதுதான். யக என்று, யக எவன், பஷ்யதி பார்க்கிறானோ, சக அவனே, பஷ்யதி உண்மையை பார்க்கிறான். கிளியரா இருக்கு இல்லையா? இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் என்ன? நீ எதை வேணா சூஸ் பண்ணப்பா, ஒரே ஒரு கண்டிஷன் வச்சுக்கோ, நீ விருப்பு வெறுப்பு இல்லாதவனாக இரு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. மிகப்பெரிய இடும்பை எது அப்படின்னா பிறவிதான் இடும்பை. மிகப்பெரிய நோய் எதுன்னா பிறவிதான் நோய். அது கிடையாது. யாண்டும் இடும்பை இல்லைன்னா என்ன? எப்பவும் எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் எந்த ஒரு துன்பமும் வரவே வராது. எப்போ? வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு. அந்த குறள் படிக்கும் பொழுது நம்ம படிச்சிருக்கோம். இலக்கணம் என்ன, பயன் என்ன அப்படின்னு. இலக்கணம் என்னன்னா வேண்டுதல் வேண்டாமை இலான். நம்ம எப்படி வழிபடணும்னா, நாமும் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர்களாக விருப்பு வெறுப்பை ஒழித்து நம்மளுடைய வாழ்க்கையை சீராக வாழ வேண்டும். பயன் என்ன? விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மையை நாமும் அடைய முடியும். அதுதான் பயன். அப்ப இத நம்ம நல்லா மனசுல வைத்து கொண்டிருந்தோம்னா, அதை இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்தானம்னு வச்சுக்கோ, மோட்சம் அடையிறது அப்படின்னு. அது ஆக்சுவலி ஸ்தானம்னா ஏதோ ஒரு பிளேஸ்ல போய், இந்த இடத்துல போய் மோட்சம்னா நம்ம எல்லாரும் ஒரு வண்டியில ஏறி நேர போயிடுவோம்ப்பா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. மோட்சம் என்பது, முக்தி என்பது உணர்வது, நான் யார் என்பதை அறிந்து கொள்வது, தத்துவத்தை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்வது, அவ்வளவுதான். அத நீ இல்லறத்துல வேணாலும் உட்காந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சாலும் சரி, காலேஜ்ல போய் படிச்சாலும் சரி, ஒரு டிகிரியை வாங்கி கொண்டா முதல்ல, அது போரும் நமக்கு. நான் சொல்றோமா இல்லையா குழந்தைக கிட்ட? அது மாதிரிதான் இங்கேயும் அதான் சொல்ற. நீ அது படிக்கிறதுக்கு என்ன வேணும் உனக்கு? படிக்கிறதுக்கு முதல்ல புத்தி உட்கார்ந்து வேலை செய்யணும். எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு இருந்ததுன்னா அப்புறம் படிக்க முடியாது. மாணவனுக்கு என்ன சொல்றோமோ அதே தான் இங்கேயும். நம்ம என்ன குறிக்கோளை விட்டு நாம நகரக்கூடாது. அதனால இந்த அத்தியாத்ம சேத்தஸ் அப்படின்னு சொன்னாரு, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அது இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இந்த சாங்கியமாகட்டும் யோகமாகட்டும், இது கொடுக்கக்கூடிய, இதனால் கிடைக்கக்கூடிய பிராபியத்தைனா கிடைக்கிறது, இதனால் கிடைக்கக்கூடிய ஸ்தானமாகிய அந்த மோட்சம். இந்த டெஸ்டினேஷன்ங்கிறது இல்ல. டெஸ்டினேஷன் இந்த சென்ஸ், இதை எதுக்காக ஸ்தானம்னு சொல்லியிருக்குன்னா, நாம இப்போ ஒரு அறிவு பயணத்துல இருக்கோம்னா எதை அடையறதுக்காக அந்த அறிவு பயணத்தை பண்றோம்? இதை அடையறதுக்கு தான். இந்த அறிவை பெறுவதுதான். இந்த அறிவை பெறுவதுதான் அந்த இடத்துல ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு, நத்திங் பட் பீஸ் ஆஃப் மைண்ட், அமைதி ஆனந்தம். இந்த அமைதி ஆனந்தம்ங்கிறது தான் நமக்கு லட்சியம். ஆனா இல்லறத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா, மைண்ட் டைவர்ட் ஆயிட்டே இருக்கும். கொஞ்சம் யாராவது இந்த ஷேர்ல போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அள்ளிருக்கலாம். என்ன சார் நீங்க அதெல்லாம், நீங்க ஏதோ இதை படிக்கிறேன் அதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மார்க்கெட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணுங்க சார், சூப்பரா அள்ளிடலாம். நம்ம எல்லாம் இருக்கதான் இருக்கா, அதெல்லாம் சொல்லத்தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளை டைவர்ட் பண்ணுவாங்க. அரை மணி நேரம் போய் உட்காரும். அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஒரு நாள் ஆகும். ஒரு நாள் ஒரு மாசம் ஆகும். போட்ட பணம் வந்ததோ வரலையோன்னு இப்படியே கையை வச்சுன்னு உட்காண்டே இருக்க வேண்டியதான். மணி என்ன கொடுக்கும் ஆக்சுவலா? இல்லறத்துல அந்த மாதிரி நம்மள டைவர்ட் பண்ணி ஒரு புதக்குழி மாதிரி, அது இந்த மாதிரி ஆசைகள், இந்த மாதிரி விஷயங்கள்னா புதக்குழி மாதிரி போய் இழுத்து கொண்டு போய் விட்டுடும் கீழே. நம்ம லௌகிகமான எக்ஸாம்பிள், ஈவன் நம்ம ஒரு வெளியில போகணும்னு ஆரம்பிச்சா கூட தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும். யாத்திரைகள் அப்படி போய்கொண்டே இருக்க முடியுமா? சான்சஸ் கிடையாது நமக்கு. அதனாலதான் நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி அப்படின்னா, கர்ம யோக வாழ்க்கை முறைனா என்னன்னு டீட்டெயில்டா பார்த்திருக்கோம். நீ எதுக்கு டைம் கொடுக்கணும்? ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கு நான் டைம் கொடுக்கணும். என்னோட ஸ்ரவண டயத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சத் சங்கத்துல இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிற சத் சங்கம் கிடைக்கிறதே பெரிய புண்ணியம் நம்ம. அப்ப அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் பண்ணினா ரெண்டு நாளையும் கிடைக்க போறது ஒண்ணுதான், ஒரே பீஸ் ஆஃப் மைண்ட் தான். சுவாமிஜி பரமாத்தாஜி சொல்லுவார், பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ். இது மூணையும் பணத்தால வாங்கவே முடியாது. நீங்க என்ன தலைகீழ நின்னாலும் சரி, என் பணத்தை வச்சு கொடுத்து யார்கிட்ட இப்ப கடையில எனக்கு கொஞ்சம் பீஸ் கொடு அப்படின்னு சொன்னா வேணா கிரீன் பீஸ் வேணா வாங்கணும், மற்றபடி ஒன்னும் நடக்காது. நம்ம மன அமைதி அப்படிங்கிறதுக்கு அதுக்குதான் சரியான வாழ்க்கை முறை வேணுங்கிறது, அதுக்குதான் ஆச்சாரம் அப்படிங்கிறது.
ஆச்சாரம்னா நம்மளுடைய வாழ்க்கை முறைய கரெக்டா அமைச்சுக்கிறது. சுவாமிஜி அழகா சொல்லுவார், காலை முதல் மாலை இரவு வரை அதுபோல் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நான் எப்படி வாழ வேண்டும் என்ற திட்டமிடல் எனக்கு வேண்டும். நம்ம சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை யாரும் சொல்ல முடியாது. இதை நம்ம கரெக்டா போட்டுக்கொண்டோம் அப்படின்னு, இதுல எந்த ஒரு மாறுபாடும் இல்லாம பார்த்து கொண்டோம்னா போக போக நமக்கு அது நல்லா புரியும். இது ரெண்டும் கொடுக்கக்கூடியது அதே மன அமைதி தான். ஒரு சன்னியாசிக்கு இருக்கிற மன அமைதி ஒரு இல்லறத்தானுக்கு கிடைக்கும்னு சொன்னா அதை விட என்ன கேரண்டி நமக்கு தேவை? எதுக்கு நம்ம வெளியில ஓடணும்? எதை தேடி ஓட போறோம்? எதுவும் தேடி ஓடுறதுக்கே இந்த இல்ல இருக்கிறது ஒரு பொருள் தான், அதுதான் நீன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் ஓடுறதுக்கு இன்னொன்னு என்ன இருக்கு? இதெல்லாம் நம்ம மனசுல டான் ஆகணும். டான் ஆகும்போது என்ன ஆகும்னா, ந காங்ஷதி ந துவேஷ்டி. எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா, என்னை போகவே விட மாட்டேங்கிறாங்க, வெளியில போக விட மாட்டேங்கிறாங்க, அங்க போகணும்னு ஆசை, எனக்கு இங்க போகணும், எதுக்கும் எனக்கு அலோவ் பண்றது, வீடு அப்படியே போட்டு என்ன இருக்குது, எங்கேயான ஓடி போயிடலாம் போல இருக்கு, ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போயிடலாம் போல, அங்க போனா மட்டும் நிம்மதியா இருக்க போறோமா? டெஃபினட்டா இருக்க மாட்டோம். அதனாலதான் இந்த அறிவு தான் ரொம்ப பெருசு. எதனால நமக்கு இந்த பீஸ் கிடைக்கும், எதனால நமக்கு இந்த விடுதலை கிடைக்கும்? நகி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே. அதை எப்படி புரிஞ்சுப்பா நீனா? காலேன ஆத்மனி விந்ததி. ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. அது கொஞ்சம் கொஞ்சமா அவனை புரிஞ்சுருவான். ஞானத்தை பெற பெற அவனை புரிந்து கொள்வான் அப்படின்னு அழகா சொன்னார் இல்லையா? அடுத்தது 6வது ஸ்லோகம் பார்ப்போம். சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்தும் அயோகதः யோகயுக்தோ முனிர் பிரம்ம ந சிரேணாதிகச்சதி. இவ்வளவு நேரம் என்ன சொல்லி கொண்டிருந்தார்னா, இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறத வேற ஒரு ஆங்கிள், அவனுக்கு என்ன புத்தி இருக்கணும், அவனோட மைண்ட் எப்படி இருக்கணுங்கிறத கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு, 2 வாழ்க்கை முறையும் ஒரே விஷயத்தை தான் கொடுக்க போறது. அதை பக்குவம் இல்லாதவர்கள் வேற வேற நினைக்கிறாங்க, பக்குவம் இருப்பவர்கள் அது ஒன்றுதான் என்று புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கறத சொன்ன. அதே மாதிரி ரெண்டும் கொடுக்கக்கூடிய டெஸ்டினேஷன் ஸ்தானம் ஒண்ணுதான். இது ரெண்டும் வேற வேற கொடுக்க போறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். சாங்கியை பிராபியத்தை ஸ்தானம். இந்த இது ரெண்டுல ஏதாவது ஒன்னையாவது உருப்படியா பண்ணினேன்னா, அதுக்குதான் நான் சொன்னேன், இந்த இல்லற வாழ்க்கையில பக்குவத்தை உருப்படியா வளர்த்து கொண்டோம்னா இல்லற வாழ்க்கையிலேயே நமக்கு அது கிடைக்கும். அதுக்காக சந்நியாச வாழ்க்கைக்கு போனவங்களுக்கு தேர் இஸ் நோ இதுன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு அவங்க எப்படி வேணா வாழலாம் போல இருக்கு, வெறும் ஒரு ஆரஞ்சு ரோப் போட்டா போதும், நம்ம அதுதான் கூட ஒழுக்கத்துல அவ்வளவு படிச்சோம் நம்ம இல்லையா? இப்பவும் நம்ம கல்லாமையில படித்து கொண்டிருக்கோம். நம்ம எப்படி எல்லாம் புத்தி மாறி போகும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு எழுதியிருக்காங்களா இல்லையா? யோசிச்சுன்னு இல்ல, பார்த்தே எழுதியிருப்பாங்க. எத்தனை பேருக்கும் நிறைய மாறி இருக்கும். இதெல்லாம் திருஷ்டமா பார்க்கக்கூடிய விஷயங்களைத்தான் இவர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள். சாஸ்திரம் பொய் சொல்லவே சொல்லாது. நமக்கு அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அதனால இந்த சந்நியாச லைஃப் இருக்குல்ல, அது இன்னும் ரொம்ப இது ஒரு வகையில கஷ்டம்னா அது வேற வகையில கஷ்டம். கத்தி மேல நடக்கிற மாதிரி எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மனசு நம்மளை ஏமாத்தி விட்டுரும். ஞானினாமப்பி சேதாம்சி தேவி பகவதி ஹீசா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. இந்த மோகத்தை அந்த மாயை எப்படி கொடுக்குறா, யாருக்கு கொடுக்குறா தெரியவே தெரியாது. ஞானிகளுக்கு கூட அது அதுக்குதான் நம்ம நிறைய புராண கதைகள் எல்லாம் கூட படிக்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹே மகாபாகோ. இப்ப இதெல்லாம் சொன்னதுனால திருப்ப உற்சாகப்படுத்த, ஹே மகாபாகோ தூ, ஆனால் கர்ம அயோகத்தக, இது ரொம்ப முக்கியம். இது கர்ம பல சந்நியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மயோகத்தை கடைபிடிக்காமல் செய்யப்படும் கர்ம சந்நியாசக துறவரமானது, கர்ம சந்நியாசமானது ஆப்தும் அடைவதற்கு துக்கம் துன்பமாகும். அதாவது நான் கர்ம யோகம் பண்ணி என் மன தூய்மையை பெற்று அதன் பிறகு நான் ஞானத்தை பெறாமல் நான் நேர போய் சந்நியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சந்நியாசம் மட்டுமே எனக்கு ஞானத்தை கொடுக்கிறதுங்கிற புத்தி இல்லாத தன்மையோட நான் போறேன்னு சொன்னா அதை போல துன்பம் தருவது எதுவுமே இல்லை. நஹி கர்மணா மனாரம்பாம் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே சொன்னாரா இல்லையா? இதுல 3வது அத்தியாயம் நினைக்கிறேன், 3வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம் நினைக்கிறேன். நஹி கர்மணா மனாரம்பாம் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியாசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. இம்பார்ட்டன்ட் லைன் அது.
இப்ப நீ சந்நியாசம் பண்ணிட்டேங்கிறதுனால மட்டுமே உனக்கு வந்து சித்தி கிடைச்சிருமா, உனக்கு ஞானம் வந்துருமா? இல்லப்பா, அப்படி கிடையாது. நஹி கஷ்டிக்ஷணம் அப்படி ஜாத்து திஷ்டத்ய கர்மகிருத்துன்னு அடுத்தது சொல்லிட்டார். அங்க சொல்லியிருக்காரு, அதை நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கணும். அதனால இங்க என்ன சொல்ற, நீ வந்து பக்குவமே இல்லாம நீ டைரக்டா சன்னியாசி கர்ம சந்நியாசத்துக்கு போறேன், கர்ம யோகமே பண்ணாம கர்ம சந்நியாசத்துக்கு போறேன்னு நீ சொன்னியானா துக்கம் ஆப்தும். யாருக்கு? அயோகத்தக. அவன் இப்படி பண்றவனுக்கு பேரு அயோகத்தக, கர்ம அயோகத்தக அப்படின்னு. யோகம் அப்படின்னா இது கர்ம யோகம் பண்றது. அவன் அது பண்ணாம இருக்கிறதுனால கர்ம அயோகத்தக அப்படின்னு சொல்றான். யோக யுக்தக, யோக யுக்தகன்னா என்ன? இல்லறத்தில் இருந்தபடியே கர்ம யோகத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டவன் முனிகி, ஆழ்ந்த சிந்தனையாளன். முனிகினா ஆழ்ந்த சிந்தனையாளன். பிரம்ம, பிரம்மன்னு சொன்னா பரமார்த்த சந்நியாசம். இந்த துறவை அவன் நச்சிரேன வெகு விரைவில் அதிகச்சதி உணர்கிறான், அடைகிறான் அல்லது உணர்கிறான் அப்படிங்கிறது. இப்ப கர்ம பல சந்நியாசம் வர்சஸ் கர்ம சந்நியாசம், இத வந்து இந்த டாபிக்க அவர் வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி கொடுக்க பாக்குறாரு. கர்மம் பண்ணணும். நீ ஏன் கர்மம் பண்ண, எங்க சொன்னார்? உனக்கு கர்மம் தான். நீ எப்பவுமே கர்மம், இந்த கர்மண்யேவாதி காரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர் பூஹு மாதே சங்கோஸ்வ கர்மணி மா கர்ம பல ஹேதுர் பூஹு அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த 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 அர்த்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் படிச்சோம் நம்ம? நீ கர்ம பலத்தில் இச்சை வைத்தாய் என்றால், கர்ம பலத்தில் நாட்டம் கொண்டு நீ காரியங்கள் செய்தால் அந்த கர்ம பலம் என்ன கிடைக்கும்? நல்ல கர்மம் பண்ணினா நிச்சயமா புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் என்ன கொடுக்கும்? சுகம் கொடுக்கும். சுகம் வந்தா அந்த சுகம் அப்படியே ஒரு தடவை சுகம் வந்துட்டு, அப்பா நான் சுகமா இருந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, போதும் அப்படின்னு இருக்குமா என்ன? அந்த சுகம் மீண்டும் ஒரு சுகத்தை பெறுவதற்கான ஆசையை விட்டுத்தான் செல்லும், இல்லாம போகவே போகாது. அப்ப என்ன ஆகுது? கர்மா ஹேதுஹு பூஹு அப்படின்னு சொல்றதுதான் இங்க முக்கியம். திரும்ப திரும்ப உனக்கு ஜென்மம் வர்றதுக்கான ஒரு விதையை போட்டு போட்டு செல்கிறது. ஒவ்வொரு முறை நீ கர்மத்தின் பலனில் ஆசைப்பட்டு நீ காரியங்கள் செய்யும் பொழுதும் நீ மீண்டும் மீண்டும் பிறவிக்கான வித்தை உன்னை அறியாமல் இட்டுக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார், மா கர்ம பல ஹேதுர் பூஹு மாதே சங்கோஸ்வ கர்மணி. ரெண்டும் கிடையாது, அங்கேயே சொல்லியாச்சு. அதைத்தான் இவ்வளவு விளக்குறோம். அங்க அந்த 2வது லைனைத்தான் 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம், 5வது அத்தியாயம் எல்லாம் அதைத்தான் விளக்குது. நீ கர்மத்தில் சங்கம் வைத்து யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சயன்னு ஆரம்பிச்சார் அடுத்தடுத்த சுகங்கள்ல இருந்து. அப்ப என்னன்னா, இந்த கர்மத்தை எப்படி பண்ணணுங்கிறத சொல்றதுக்கு தான். நீ வந்து மாதே சங்கோஸ்வ கர்மணி அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த சந்நியாச யோகம். நீ இதை வந்து நீ வந்து ஒர்க் பண்ணாம இருக்கலாம்னு பார்த்துடாதப்பா. ஒர்க் பண்ணாம இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை முறை கிடையாது. அதுக்காக அந்த வாழ்க்கை முறையை அவர்கள் எடுக்கல. நான் இந்த ஒர்க் பண்ற பேட்டர்ன்ல இருந்து ஒர்க் பண்ணாத பேட்டர்னுக்கு நான் ஷிஃப்ட் ஆறேன்னு சொல்றதுக்காக அந்த வாழ்க்கை முறை கிடையாது. அந்த வாழ்க்கை முறையிலும் அவர்கள் பிரம்மத்தை அறிவதற்காகத்தான் நேரத்தை செலவழிக்கிறார்கள். அதே விஷயத்தை நீ இங்கேயே பண்ணணும். அதுதான் கிருஷ்ணருடைய தீர்மானம். அர்ஜுனனை பொறுத்தின வரைக்கும், எல்லார பொறுத்தின வரைக்கும் பக்குவம் அடையிற வரைக்கும் அது பாசிபிலிட்டியே கிடையாது. அதனால இது ஏன்னா திரும்ப திரும்ப இதுல பாக்குறோம், யாமிமாம் புஷ்பிதாம் வேதாம் அதுல எல்லாம் பாக்குறோம். திரும்ப திரும்ப அது வந்து அடுத்தடுத்த கர்மங்கள்ல நம்மளை ஈடுபடத்தான் தூண்டுகிறது. ஒரு கர்மம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய வெற்றி என்ன பண்றது? இதை பண்ணிட்டேன், அதை அடுத்தது பண்ணுவேன், இதை பண்ணிட்டேன், அதை அடுத்தது பண்ணுவேன். திரும்ப திரும்ப நான் என்னோட டார்கெட்ஸ் அப்படி இது பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வைத்துக்கொண்டே போகிறேன். உலகாயுதமாக இருந்தாலும் சரி, வைதிகமாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் சரி, அதுதான் மனசு அப்படித்தான் ஆகும். அதனாலதான் சொன்னார், நீ அதை பண்ணாது. இப்ப சந்நியாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க என்ன சொல்றாரு? அயோகத்தகன்னு சொன்னா இந்த கர்ம பலத்தை தியாகம் பண்ணாமல் இருக்கக்கூடியவனை பத்தி இப்ப நான் சொல்லி கொண்டிருக்கேன். மா கர்ம பல ஹேதுர் பூகுங்கிறத கனெக்ட் பண்ணி அந்த அயோகத்தகக்கு சொல்லி கொண்டிருக்கேன். அடுத்தது என்ன சொல்ற? சந்நியாசம் பண்றது, கர்ம சந்நியாசம் பண்றது. கர்ம சந்நியாசம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எந்த கர்மமும் கிடையாது. சாதாரணமா அவனுக்கு இருக்கிற நித்திய நைமித்திக கர்மம் கிடையாது, பாக்கி இருக்கிறது நித்திய நைமித்திக கர்மம் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம். போன கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ்ல சொன்னேன் நான் என்னென்ன பிரம்மச்சாரிக்கு என்ன கர்மம், கிரகஸ்தனுக்கு என்னென்ன கர்மம், அதுல எதெல்லாம் சன்னியாசம் பண்றான், எதை வச்சுக்கிறதுல என்னத்த சன்னியாசம் பண்றான், நல்ல திங்க் பண்ணி பாருங்கோ. இல்லைன்னா அந்த கிளாஸ் மறுபடியும் கேளுங்க, ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டே இருக்கணும் அதெல்லாம். அப்போ இவன் இப்ப சந்நியாசம் பண்ணும்பொழுது எதை சந்நியாசம் பண்றான்? கர்மாவே கிடையாது, அவனுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது, உலகியல் வேலை கிடையாது. ஆனா
அவன் விவிதிஷா சன்னியாசியாக ஞானத்தை பெறுவதற்காக குருவை அடைந்திருக்கிறான்னு சொன்னா ஞானத்தை பெறுவதற்கான வேலைகள் அவன் பண்ணித்தான் ஆகணும். படிக்கணும், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணிக்கொண்டேதான் இருக்கணும். இதில் ஞானத்தை பெற்று சந்நியாசம் அடைபவர்களுக்கு மட்டும்தான் லோக சங்கிரகம் அப்படிங்கிறத பண்ணறதுக்கு சொல்லியிருக்கு. அது வரைக்கும் லோக சங்கிரகம் அவருக்கு கூட இல்லை. அவர் பண்ணலாம், ஆனா அதை விட அவர் மோர் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னா படிக்கிறதுக்கு தான் கொடுத்தாங்க. யார் ஒருத்தருக்கு இந்த மாதிரி மனம் பக்குவப்பட்டு இந்த விஷயங்கள் நன்றாக புரியறதோ அந்த பக்குவம் அவரை அந்த பக்குவம் எப்படி வெளிப்படும் அது நமக்கு தெரியணும்ல. அந்த பக்குவம் நமக்கு எப்படி வெளிப்படும் அப்படின்னா, ஏன்னா எப்ப அவன் பிரம்மத்தை அது அச்சிரேனாதி கச்சத்தின்னா அந்த பக்குவம் இருக்கும் பொழுது எப்படி அது வெளிப்படுகிறதுங்கிறது நமக்கு தெரியணும். அப்பதான் அவன் துறவை சந்நியாசத்தை அவன் வெகு சீக்கிரமாக அடைகிறான் அப்படிங்கிறது. எதுல சந்நியாசம் அடைகிறான்? அவன் தன் மனம் எதிலும் பற்றற்று இருப்பதில் அவன் சந்நியாசத்தை அடைகிறான்னு சொன்னா சந்நியாச ஆசிரமம் பெற்றுவான், அப்படி கிடையாது. அவன் மனசுல இந்த பிரம்ம சிந்தனைங்கிறது பூர்ணமா இருக்கு. சந்நியாசம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பிரம்ம அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சந்நியாசன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, பிரம்மன் தான் பூர்ண சந்நியாசி. ஏன்னா அதுக்குதான் எந்த பற்றும் கிடையாது. அதனால அத சந்நியாசம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஈக்குவல் பண்ணி அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, மீனிங் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அப்ப சன்னியாசியோட மனநிலைங்கிறது எப்படி இருக்கும்? நம்ம கிருஷ்ணரே சொல்லுவார், சமலோஷ்டாஷ்ம காஞ்சனக. ஒரு மண்ணாங்கட்டியை பார்த்தாலும் சரி, தங்கத்தை பார்த்தாலும் சரி, எதை கட்டிய கல்லை பார்த்தாலும் சரி, ஒன்றாகத்தான் அவர் பாவிப்பார். அதே மாதிரி வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி. அது என்ன நன்றாக படித்த ஞானியானவன் படிச்சவனானாலும் சரி, நாயானாலும் சரி, நாயை சமைத்து உண்பவனானாலும் சரி, எந்த வேறுபாடும் காண மாட்டார் அப்படின்னு எல்லாம் இங்க பின்னாடி நம்ம ஞானியை பத்தின லட்சணங்கள்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கிருஷ்ணர் சொல்லப்படும். அப்ப அதெல்லாம் இன்னொரு இடத்துல சொல்லுவார், வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. வண்டர்ஃபுல் எக்ஸ்பிரஷன். இந்த உலகத்துல இருக்கிறது பூரா ஒண்ணுதான், அது வசுதைவ குடும்பகம். எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் நான் தான் அப்படிங்கிற அறிவு இருக்குல்ல, அது கம்ப்ளீட். அதுதான் அந்த பிரம்ம சிந்தனை. இருக்கிறது ஒண்ணுதான், அந்த ஒரு பொருள் பரம்பொருள் ஒண்ணுதான் இருக்கு. அது ஏதோ ஃபார்ம்ஸ் எடுத்துக்கொண்டு ஒரு மாயையினால தோற்றம் கொடுக்குது, அவ்வளவுதான். அந்த ஃபார்ம்ஸோட, அந்த நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷனோட நான் ஒரு விவகாரத்திற்காக ஈடுபடுகிறேன். மற்றபடி பாரமார்த்திகமாக அப்சல்யூட் ரியாலிட்டி என்னன்னா ஒண்ணுதான் இருக்கு. ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம. இதுல அவன் ரொம்ப ஸ்திரமா இருக்கும் அவனுடைய மனசு. இதத்தான் அவர் சொல்றார். அவன் இந்த யோக யுக்தக, அவனுக்கு தான் இது கிடைக்கும். எப்ப கர்ம யோகத்தை பண்ணி சித்தசுத்தி, எப்ப பார்த்தாலும் எனக்கு அது வேணும் இது வேணும், அவங்க கிட்ட இருக்கிறது நல்லா இருக்கு, இவங்க என்கிட்ட பேசல, இவங்க என்னை கண்டுக்கவே இல்லை, எனக்கு இவர் ரொம்ப சிக்கா இருக்காரு, அவரை பார்க்கணும், இவர் நல்லா இருக்காரு, இவருக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கணும், அவருக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கணும், எங்கேயோ இருக்கிற யாராவது ஒரு ரிலேட்டிவ்க்கு ஏதாவது ஒண்ணுன்னா இங்க உட்காந்து ஓன்னு அழுதுன்னு இருக்கிறது, இப்படியே மனசு அலபாஞ்சுட்டே இருந்ததுன்னா இங்க சித்தசுத்தி வருது. எல்லா விஷயங்களிலிருந்தும் இன்சுலேட்டடா மனசை வைத்து கொண்டால்தான் சித்த சுத்திக்கே வழி, இல்லைன்னா கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, அயோகத்தக, வித்தவுட் பிராக்டிசிங் கர்ம யோகா இது பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்னு. கொஞ்சம் நாழி ஆயிடுச்சு, சாரி. நம்ம இந்த அளவுல இன்னைக்கு வகுப்பை முடிச்சுக்கலாம். இப்ப நம்ம மகாத்மியம் படிக்கலாம். இதுல இருக்கிற இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்துக்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் நம்ம அடுத்த வகுப்புல பார்த்துட்டு மேற்கொண்டு இருக்கிற ஸ்லோகங்களையும் அடுத்த வகுப்புல படிக்கலாம்.